பேபி நான் தான் சொல்றேன்ல, அங்க நம்ம கண்டிப்பா போலாம். அண்ட் நீ கேட்டத நாங்க கண்டிப்பா தரேன். பேபி உன் மேல இருக்க லவ்வுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன். லவ்வாது கிவ்வாது மென்டல் லூசுங்களா மென்டல். ஏய் என்னடி ஆச்சு? ஒண்ணும் இல்ல. சீ மென்டல்ஸ். வர மாங்காய் சாப்பிடணும் போலயே இருக்கு. ஏய் இங்க பாரு, கொரியா போனா அவங்க ஊர்ல போய் இது எல்லாம் சாப்பிடணும்டி. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இவ இப்படி ஓடுறா? ஏய் என்னடி ஆச்சு? ஒண்ணும் இல்ல. என்னமோ பண்ணு, நம்ம ரீல்ஸ் பாப்போம். இவ ஏன் வாமிட் பண்ணிட்டே இருக்கா? இப்போ என்னடா பிரச்சனை? வாந்தி எடுக்கிறது தானே. வாந்தி எடுக்கிறன்ற உன்னால தானே வாந்தி எடுக்கிற. உனக்கு தெரியாது? நீ தான் எல்லாத்துக்கும் காரணம். பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னடி பேசிட்டு இருக்காங்க? ஏய் இருடி, நான் டிரான்ஸ்லேட் பண்றேன். நானா காரணம்? நீ தான்டா காரணம். நான் வேணாம் தான் சொன்னேன். நீ தான் என்ன விடவே இல்லை. இப்ப யாருக்கு பிரச்சனை? எனக்கு தான் பிரச்சனை. பிரச்சனை எல்லாம் இப்ப என் வயித்துல வந்து நிக்குது. என்னடி சொல்ற? ஏய் இது கூடவா புரியல? யாரோ ஒட்ட காசு வாங்கிட்டு திரும்ப தராம வயித்துல அடிச்சிட்டாங்க போல. பாவம் காசு திரும்ப கேட்டுட்டு இருக்கா. அட பைத்தியக்கார பைனாப்பிள். சிவ லூசு அறிவில்லாத மென்டல். ஐ என்னோட ஃபோன் வேண்டாம். தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வேண்டாம். அப்படியே விட்டுட்டு போனா எப்படி உண்மை தெரியும்? சரி எடுப்போம். பாஸ்வேர்ட் தெரியும். கேலரி உள்ள போனா நீ ஏண்டி கத்துற? ஹேமா அவ ஆளோட ஹேமா அவ ஆளோட ஒன்னா இருக்கா. ஏய் பைத்தியம், ஹேமா அவ ஆளோட 1.5 வருஷமா ஒன்னாதானே இருக்கா? ஐயோ ஹேமா அவ ஆளோட ஒன்னா இருக்காங்க. ஐயோ எங்க போய் எனக்கு வரும் தெரியல. நானும் அவ அம்மா கிட்ட திட்டு வாங்க மாட்டேன். அவங்க அம்மா வேற நான் தான் கெடுத்து விடுறேன்னு சொல்றாங்க. இதுல வேற அவ வாந்தி வேற எடுக்கிறா. அவ 2 நாளா வாந்தியே எடுக்கலடி. அப்போ ஓகே, அப்போ எதுவும் இருக்காது. ஆனா கட்டுப்பிடிச்சிருந்தாங்களே. தனிஷா, ஹேமாக்கு என்னமா ஆச்சு? எப்ப பார்த்தாலும் வாந்தியே எடுத்துட்டு இருக்கா, புலத்தாச்சி மாதிரி. புலத்தாச்சியா? ஆண்டி நான் புலத்தாச்சியா? அவளுக்கு என்ன கல்யாணம் வேலை ஆண்டி, அதுக்கு என்ன குழந்தை வேற. ஆமா ஆண்டி, அவ இப்படிதான் டெய்லி சும்மா வாந்தி எடுத்துட்டு இருப்பா. அவளை யாரும் லவ் கூட பண்ணல. ஆண்டி அவளுக்கு கல்யாணம் குழந்தை அவ்வளோயே ஆம்பளை கூட பிடிக்காது ஆண்டி. ஆண்டி சொன்னா நம்ப மாட்டேங்க, அவெல்லாம் ஒரு பொண்ணே கிடையாது. இல்லடி. ஆமாண்டி. ஐயோ ஆண்டி சமாளிக்கிறதே இவ்வளவு கஷ்டமா இருக்கு. நாளைக்கு அவங்க அம்மா அப்பாலாம் வந்தா Baby, ஒரு நிமிஷம். என்னடி நினைச்சிட்டு உன் மனசுல? அப்படி என்னடி உனக்கு கொஞ்சம் கூட கண்ட்ரோலே இல்லாம? பேபி என்னடி இவன் போன்லயே அசிங்கமா பண்றான்? ஏய், லவ்வர்ஸ்குள்ள கிஸ் கொடுக்கறல ஒரு மேட்ரா? ஏய் வெறும் கிஸ்னா பரவாயில்ல, நீதான் வந்து பாப்பாவோட நிக்கிற. என்னது பாப்பாவா? ஆமா எங்களுக்கு எல்லாம் தெரியும், நீ பிரெக்னன்ட்டா இருக்க. இது
நான் பிரெக்னன்ட்டா? எப்படி எனக்கே தெரியாம? இங்க பாரு ஹேமா, இதெல்லாம் நீங்க கிட்ட இருந்து மறைக்கணும்னு அவசியமே இல்ல. எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஒரு ஆக்சிடென்ட்டா தான் நடந்திருக்கும்னு. ஹேமா, நாங்கள் உன் ஃப்ரெண்ட்ஸு. நீ கொலையே பண்ணாலும் நாங்கள் உன் கூட தான் இருப்போம். இவ ஒரு ம். ஹே பாப்பாவா? எங்களுக்குள்ள அப்பெல்லாம் எதுவும் நடக்கல. அப்புறம் ஏண்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி வாமிட் பண்ணிகிட்டே இருக்க? அதான் சொன்னல, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுடி. எத்தனை நாளா? உனக்கு எப்ப கடைசியா பீரியட்ஸ் ஆச்சு? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். 1 + 1 + 1 = 5. 3 மாசம் ஆகுது. 3 மாசமா? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சா, மே. ஒருவேளை நிஜமாவே பாப்பாவா இருக்குமோ? சுமாரி, இந்த ஊர்லயே பெஸ்ட் டாக்டர் இவங்க தான். வயித்துல பாப்பா இருக்கா இல்லையான்னு கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க. கண்ணு பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்களா? ஆமா. ஏன்டி இந்த டாக்டர் கிட்ட கூட்டு வந்தேன்? எங்க அம்மாக்கெல்லாம் ஃபோன் பண்ணாங்க, நான் செத்தேன். அம்மாக்கா? ஏய் அம்மாலாம் கூப்பிடுறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வாங்க எனக்கும் போயிடலாம். பயமா இருக்கு. நீ பேசாம பப்பாயா சாப்பிடுறியா? கிளம்பிடலாம். சரி. ஏய் நில்லுங்கடி. ஒரு உயிரோட வேல்யூ தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் உலகத்துல குழந்தை இல்லைன்னு கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு வரம். வரமா? நீ இப்படியே பேசிட்டு இரு, நாங்க வரோம். நெக்ஸ்ட் ஹேமா. ஐயோ தாய் கிழவி குறுக்குறன்னு பாக்குற, கண்ணாலே கண்டுபிடிச்சிருவாளோ? என் ஆள் கூட என்ன இப்படி ஸ்கேன் பண்ணது இல்லடி. ஏய் சும்மா இருடி. என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை டாக்டர். 3 பேர்ல யாரு பிரெக்னன்ட்? 3 பேர்ல யாருமே பாவீங்களா? இவங்க 2 பேரும் யாரு? உன் ஃப்ரெண்டா? அம்மாவை கூட்டிட்டு வரலையா நீ? ஐயோ அம்மாவா? கழுத்துல தாலி இல்ல, கால்ல மெட்டி இல்ல, அப்புறம் எப்படி வயித்துல பாப்பா? டாக்டர், இவ வீட்டுல குழந்தை பெற்றுட்டு தான் கல்யாணமே பண்ணுவாங்க. அவ்வளோ இண்டிபெண்டா வளர்க்குறாங்க இவள. ஏன் நாளைக்கு இவளுக்கு டெலிவரினா கூட நாங்க தான் வரணும். அவ்வளோ அவ குழந்தைக்கு டைப்பர் கூட நாங்க தான் வாங்குவோம். அவ புருஷன் கூட வரமாட்டா. அவ இதெல்லாம் தனியா எப்படி ஃபேஸ் பண்றான்னு அவ ஃபேமிலில தூரத்துல நின்னு பார்த்துட்டே இருப்பாங்க. என்னது இது வித்தியாசமான ஃபேமிலியா இருக்கு. என்னமோ போ, கைய கொடுமா, பல்ஸ் பார்க்கலாம். என்ன கண்ணு மூடிட்டா? ஏய் பாப்பா கன்ஃபார்ம் தான் போல. ஆ நல்லா ஆடுங்க. இல்ல டாக்டர், நீங்க தான் வைபானீங்க, அதான். நான் வைபாகலடி, அவ பல்ஸ் தான் வைப்ரேஷன்ல இருக்கு. உன் பல்ஸ் ஏண்டிமா இப்படி படபடன்னு அடிக்குது? இல்ல டாக்டர், கொஞ்சம் நர்வஸா இருக்கு, அதான். ஒன்னும் பயப்படாத, கண்டிப்பா நீ பிரெக்னெண்டா தான் இருப்ப. ஐயோ எஸ், நான் ரொம்ப ராசியான டாக்டர். குழந்தையே இல்லாதவங்க என்ன பார்த்துட்டு போனாங்கன்னு வைங்களேன், உடனே பேபி ஃபார்ம் ஆயிடும். பல்ஸ், ஹார்ட் பீட் ரெண்டுலயும் எதுவும் தெரியல. இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்னது டாக்டர்? பிரெக்னன்சி டெஸ்ட். ஐயோ ஊசிலாம் வேணாம் டாக்டர். ஏய் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரலாம், பார்க்க போலாம். என்ன நாளைக்கு வரலாமா? ஏய் இன்னையோட 3 மாசம் ஆச்சு. நாளைக்கு வந்தா 3 மாசத்தி 1 நாள். பாப்பாக்கு கை வளர்ந்ததும் இல்லாம கையில நகமும் சேர்த்து வளரும். ஆமா. ஏய் ஒருவேளை டாக்டர் அவ நிஜமாவே பிரெக்னெண்டா இருக்கான்னு சொன்னா அவங்க அம்மா கால் பண்ணிரலாமா? இவன் வேற ஏண்டி சும்மா சும்மா கால் பண்ணிருக்கான்? பேபி இன்னும் வரல, வந்தோடனே சொல்றேன். போன வேடா. தனிஷ், நீயா? ஏமா எங்க? ஹேமாவா? உன்னாலதான்டா ஹேமாக்கு எல்லா பிரச்சனை. அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்திருக்கோம். ஹாஸ்பிட்டலா? கண்ட்ரோலர் கண்ட்ரோலர்னா
கேக்குறல அவ ஷிட் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு நீ தான்டா அவளை மாத்தி வச்சிருக்க. வாட் டிட் ஐ டு நான் வேற ரீல் தான அம்ச்சேன் 18+ ரீல அம்ச்சு சின்ன குழந்தை போய் கெடுத்து வச்சிருக்கேன் நீ. ஐ அம் நாட் a pedo ஓகே ஷிட் பாக்கப்படுது வாழைப்பழம்னா சுத்தி இருக்கிறதெல்லாம் பலாப்பழமா இருக்குது ஏய் பழம் கிழன்னு சொன்னா வாய் உடைச்சிடுவேன்னு சொல்லிட்டேன். பின்னே தானேஷ் நான் அம்ச்சது எல்லாமே ஃபுட் ரீல் அதையெல்லாம் பார்த்துட்டு கண்ட நேரத்துல கண்டதை வேணும் நாட முடிச்சு ஒத்த கால்ல நின்னா இப்ப தின்னுட்டு ஃபுட் பாய்சன் வாட் கேன் ஐ டு என்னடி பாசிட்டிவா? பைத்தியக்காரி வாய் மூடி. ஏ மென்டல் டாக் டு மீ ஃபுட் பாய்சனா? அப்புறம் ஏன் 3 மாசத்துக்கு அவளுக்கு பீரியட்ஸ் வரல? பீரியட் which period டாக்டர் உங்களை உள்ள கூப்பிடுறாங்க. நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம். அதிர்ச்சியா? ஏய் இவள ட்வின்ஸா இருக்குமோ? என் கெரியர்ல இப்படி நடந்தது இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. சாரி. நீங்க பிரெக்னன்ட் இல்ல. டாக்டர் நான் பிரெக்னென்ட்லனா அப்படியே எனக்கு 3 மாசமா பீரியட்ஸே வரல. வாட்? பீரியட்ஸ் வரலையா? PCOD பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ். வேர்ல்டுல இது 5-10% பொண்ணுங்களுக்கு இருக்கும். இந்தியால மட்டும் 9-22% பெண்களுக்கு இது இருக்கு. ஆனா 50% பொண்ணுங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றதே தெரியாம இருக்கு. அதுதான் உண்மை. இதோட பேசிக் சிம்டம்ஸே இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான். ஒருவேளை பீரியட்ஸ் டேட்டுக்கு முன்னாடி வரும், இல்லனா ரொம்ப டிலேயா வரும். 2-8 மாசம் வரைக்கும் பீரியட்ஸ் வராமலே கூட இருக்கலாம். அப்படியே வந்தா கூட சில பேருக்கு 8-10 நாள் வரைக்கும் ப்ரொலாங் ஆயிட்டே போகும். ஃப்ளோ சரியா இருக்காது, ஒரு மாதிரி டாட்டிங்கா இருக்கும். மெயினா இதனால வெயிட் கெயின் அதிகமாகும். நிறைய மேல் ஹார்மோன் சுரக்கிறதுனால நம்மளோட ஃபேஸ்ல அதுக்கப்புறம் பாடியிலலாம் அன்வான்ட் பிளேஸ்ல நிறைய ஹேர் க்ரோத் இருக்கும். ஆனா ஸ்கேல்ப்ல இருக்கிற ஹேர் எல்லாம் பயங்கரமா லாஸ் ஆகும். பொதுவா கல்யாணமானவங்க இந்த பிசிஓடிய பிரெக்னன்சின்னு நினைச்சுப்பாங்க. அப்புறம் 15-40 வயசுக்குள்ள இந்த பிசிஓடி யாருக்கு வேணா எப்ப வேணா வரலாம். இது எதனால வருது டாக்டர்? பொதுவா இது ஜெனட்டிக். உங்க அம்மாவுக்கோ பாட்டிக்கோ இருந்தா கூட உங்களுக்கு வரும். அப்படி இல்லைன்னா இப்ப இருக்கிற பேட் லைஃப் ஸ்டைல், இந்த ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ட்ரக்ஸ், முக்கியமா ஜங்க் அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட் கன்சியூம் பண்றதுனால கூட வரும். நிறைய பேருக்கு பீரியட்ஸ் எல்லாம் கரெக்டா வரும், ஆனா கூட அவங்களுக்கு பிசிஓடி இருக்கும். இது எப்படி சரி பண்றது டாக்டர்? இதுக்கு இன்னும் ப்ராப்பரான மெடிசின் எதுவும் கண்டுபிடிக்கல. ஆனா நீங்க ப்ராப்பரா டயட் மெயின்டைன் பண்றது மூலமா இதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓ ஓகே டாக்டர், அப்ப நாங்க போயிட்டு இன்னொரு நாள் வரோம். வரோம்ல, போறோம் போறோம். நான் பிரெக்னென்ட்ல நான் தான் அப்பவே நினைச்சேன். ஒரு நிமிஷம். உங்க ஹெல்த் இஷ்யூ அண்ட் இந்த பிரெக்னன்சி டிலே ஆகுறது பத்தி உங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசி புரிய வைக்கணும். உங்க அம்மா நம்பர் கொடுங்க. அம்மா நம்பரா? ஐயோ, என்ன ஹலோ, உங்க அம்மா நம்பர் கூட வேணாம், ஃபீஸ் கொடுத்துட்டு போங்கடி.